அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, ஐயா நாங்கள் கடன் வாங்கிட்டோம், ஆனால் எங்களால் கடனை திருப்பி கொடுக்கவே முடியல. கடன் பிரச்சனை தலைக்கு மேலே, அடுத்த வேலை செய்யறதுக்கே மனசு வரலைங்க ஐயா. நாங்கள் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக வட்டி கட்ட வேண்டிய சூழல் வந்துருச்சு. எங்களால் தாங்கிக்கிறவே முடியல. கடன் தொல்லை, கடன்காரவங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, மன நிம்மதி இல்லை. சொந்தக்காரவங்கிட்ட கடன் வாங்கிட்டேன், தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன், கொடுக்க முடியாத சூழல். அதை அவங்க புரிஞ்சுக்கிற முடியல. எனக்கு மனஸ்தாபம் வந்துருச்சு, மனக்கவலை வந்துருச்சு. எங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு போச்சு. இன்னைக்கு அவ்வளவு ரொம்ப சொந்தமா இருந்த நாங்க இன்னைக்கு மிக பகையாளியா இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல வந்து நிற்கும் போது அவங்க பேசுற பேச்சு எங்களுக்கு கேட்க முடியலையா, காது கொடுத்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு அவமானமா இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குயா. எத்தனை அன்பு உறவுகள் இது போல நமக்கு போன் பண்ணி அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு எளிமையான வழிபாடுகளும் சில விஷயங்களையும் நம்ம கொடுத்தோம். ஏன் இதை ஒரு வீடியோவா கொடுத்தா இது போல இருக்கக்கூடியவங்களுக்கு, கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு போய் நல்ல பலனா போய் சேரட்டுமே. இப்போ நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்குறதுக்கு ஒரு கஷ்டம்னா தான் நம்ம கடன் வாங்க போறோம். சும்மா எல்லாம் கடன் வாங்க மாட்டோம். ஒரு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு அதிகமா இருக்கு, ஒரு கடன் வாங்குவோம். அந்த நேரத்துல நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்ன வட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ரூபாய்க்கு வட்டி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிடுவோம். அது 10 பைசா வட்டியா இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அதிகமான வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த அவசரத்துக்கு போய் எங்கே போய் கேட்க முடியும்? சரின்னு சொல்லி வட்டிக்கு நம்ம வாங்கிடுவோம், அந்த செலவை பண்ணிடுவோம். நம்மளுடைய வருமானம் அந்த நேரத்துல கம்மியாகிறதுக்கோ, இல்லை நம்ம வேலை போறதுக்கோ, இல்லை நம்ம வருமானத்துல தொழில மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறதுக்கோ அந்த காலகட்டம் நமக்கு இருந்திருக்கும். வட்டி கட்ட முடியாம, கடனை திருப்பி கொடுக்க முடியாம போயிருக்கும். இப்படித்தான அன்பு உறவுகள் ரொம்ப தவிக்கிறாங்க. சொந்தக்காரவங்க உறவு இது போல எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு படிப்பு செலவுக்காக தேவைப்படுது, ஒரு சின்ன விசேஷம் பண்றோம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னா ஏதாவது மொழி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துறோம் சொல்லும் போது அவங்க எதிர்பார்த்த விஷயம் அங்கே நடக்காது. அதுவும் ஒரு கடனாகி போனதுனால மனக்கசப்பு ஏற்படுது. இப்படிதானே எல்லோ அன்பு உறவுகளுக்கும் நடந்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட வந்த அத்தனை அன்பு உறவுகள்ல 80% பேர் கடன் பிரச்சனை. சரி, நீங்க கடன் வாங்காத ஆளே கிடையாதுங்க. பெருமாளே கடன் வாங்கியிருக்காரு, குபேரன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பெருமாளே கடன் வாங்கியிருக்காரு. நம்ம எல்லாம் கடன் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நம்ம வாங்குற கடனை சரியா சீக்கிரமே திருப்பி கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நிம்மதி போய், தூக்கம் போய், மன சஞ்சலத்தோடு போராட்டத்தோடு குடும்பத்துல யுத்தம் பிரச்சனை தேவையில்லாம வருது இல்லையா? சரி, இது என்ன சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறேன். அன்பு உறவுகளை, எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், இந்த நகை வச்சா திருப்ப முடியலங்க, மூழ்கி போச்சுங்க. எவ்வளவு பேர் இப்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு உள்ள விலையை பார்த்துட்டு 5 பவன் 8 பவன் தங்க செயினை வச்சனே, கை செயினை வச்சனே, மோதிரத்தை வச்சனே. இப்போ உள்ள நிலைமைக்கு இன்னைக்கு தங்கத்துடைய விலை என்ன? என் கையில இருந்திருந்தா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்திருக்குமே, மூழ்கி போச்சேன், அசால்ட்டை விட்டேன்னு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நகை அடகு வாங்கக்கூடிய உரிமையாளர்கள் ஒன்று தரையோடு கீழே உட்கார்ந்துருப்பாங்க மனக்கட்டை போட்டு, இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணிவான இடத்துல இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு மேல 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய சில அர்த்தங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம போகும்போது கண்டிப்பா நம்ம நகையை வச்சு எதுன்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம பணம் வாங்குறோம். இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நம்ம சரியான காலத்தை பார்க்கணுங்கலாம் கிடையாது. நீங்க நகையை கொடுக்கும் போது சாதாரணமா நீங்க கொடுக்கலாம். எடையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு வருதையா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுப்பாங்க பாருங்க. இந்த பணத்தை கொடுக்கும்போது அவங்க பெரும்பாலும் எந்திரிச்சு கொடுக்க மாட்டாங்க. சில அன்பு உறவுகள் நியாயமா இவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எந்திரிச்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, பழக்க வழக்கத்துல உங்களுடைய கஷ்டம் புரிஞ்சு செய்யறாங்க. சிலவங்க உட்கார்ந்துகிட்டே தான் இருப்பாங்க, உட்கார்ந்தபடியே தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், எழுந்து நின்று வாங்குவோம். இப்படி வாங்கும் போது பணத்தை மட்டும்தான் நீங்க வாங்குவீங்க, நீங்க அடகு வச்ச நகையை வாங்கவே முடியாது.
அப்படியே இருந்துரும். இதுல ஒரு சூட்சமம் இருக்குங்க. நீங்க என்ன செய்யணும்? அவங்களை எழுந்துலாம் நின்று வாங்கினா போயான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க என்ன செய்யணும்? எழுந்து நின்று வாங்குறிய பாருங்க. வாங்கும் போது உங்களுடைய வலது கால், ரைட் சைடு கால் இருக்கு இல்லையா, அதை இடது கால் மீது லைட்டா வச்சுக்கிறீங்க. தரையில படாம வச்சுக்கிறீங்க. செப்பல் போடக்கூடாது. பணம் வாங்கும் போது செப்பல் போட்டு வாங்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அந்த பணத்தை நீங்க வாங்கும் போது உங்களுடைய ரைட் கால் பாதம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி ரைட் சைட்ல உள்ள அந்த பாதத்தை லெப்ட் சைட்ல உள்ள பாதத்தின் மீது வைக்க வேண்டும். வச்சு அப்படி ஒரு கால் தான் உங்களுக்கு, அதாவது இடது கால் மட்டும்தான் கீழே இருக்கும், வலது கால் அதுக்கு மேலாக இருக்கும். அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி இயல்பாக நீங்க காலை வச்சுக்கலாம். இப்படி நகை ஏதாவது வைக்க போறீங்க அப்படின்னா இதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்படின்னா சீக்கிரமே என்ன செய்யலாம்? உங்கள் நகையை திருப்பலாம். அதிகமான வட்டி கட்டி வட்டி வட்டி குட்டி போட்டு மொத்தமும் போறதுக்கு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நீங்க பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பணம் வாங்குறோம், கடன் வாங்குறதுக்காக எப்பயுமே நம்ம போய் கடன் கேட்ட உடனே கையில காசு இருந்தாலும் உடனே கொடுக்க மாட்டாங்க. சரி அடுத்த நாளைக்கு பார்க்கலாம், இல்ல அடுத்த வாரம் பார்க்கலாம், கொஞ்சம் டைட்டா இருக்கேன். ஏன்னா அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் அதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேரம் கொடுப்பாங்க, நம்ம போவோம். போகும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க பணம் வாங்குறோம் இல்லையா, நீங்க பணத்தை வாங்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த கையில எப்பயுமே சிலவங்க கவர்ல போட்டும் கொடுக்கலாம், சிலவங்க டேபிள் மேலேயும் வைப்பாங்க, எண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க கையில இப்படி எடுத்துட்டு என்ன செய்யணும்? உங்க குலசாமியை வேண்டிட்டு அப்படி வலது கையில எடுத்து இடது கையில வச்சுக்கணும். இது வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ற முயற்சி எண்ணிட்டு என்ன செய்யுங்க? நீங்க ஒரு அரை கிலோ தான் கொடுப்பாங்க. வெளியில கொடுத்தாலும் சரி, ரூமுக்குள்ள கொடுத்தாலும் சரி, வெளியில வந்த பிறகு அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, வானத்தை மேல ஒரு முறை பார்த்து பூமியை ஒரு முறை கீழே பார்த்துரு. பார்த்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிடும். உங்க மனசு என்ன செய்யுது? சந்திர நீர் இல்லையா, அப்போ நீங்க வாங்கின அந்த கடனை சந்தோஷமா எப்படி வாங்கினீங்களோ அதே சந்தோஷமா திருப்பி கொடுத்துருவீங்க. எப்படி? சின்ன சின்ன விஷயத்த பண்ணி பார்க்கலாமே. பதட்டமா வாங்கிட்டு நம்ம பதட்டமாவே போயிட்டு அதை கட்ட முடியாம சில விஷயங்கள் இருக்குங்க. சில விஷயங்கள் நம்ம செஞ்சு பார்க்கத்தான் இதெல்லாம் என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு கூட பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம், இல்ல கமெண்ட்ல கூட சொல்லலாம். சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. நம்ம எவ்வளவோ இது போல சிறு சிறு வழிமுறைகளையும் பரிகாரத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். அன்பு உறவுகளுக்கு அதெல்லாம் சரியா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10 பேருங்க, ஒரு 10 பேருக்கு அந்த பலன் கிடைச்சா போதும். லட்சம் பேருக்கு கிடைக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை இதை இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்க தெய்வம் மூலியமா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்க இதை பார்த்துட்டு அது போல சூழல் இருக்கு, இல்லைங்க நான் கடன் வாங்கிட்டேனே, எங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? இது நீங்க கடன் வாங்குறவங்க நாங்க வைக்கிறவங்களுக்கு சொல்லிட்டீங்க, நாங்க ஏற்கனவே வச்சுட்டோம், திருப்ப முடியல, கடன் அதிகமா இருக்கு, கடன் கொடுக்க முடியல, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏன் கடன் கொடுக்க முடியல அப்படின்னா, நீங்க கடன் வாங்குறீ, அதிகமான வட்டி வாங்கியிருப்பீங்க, இல்ல நார்மலான ஒரு வட்டிக்கு வாங்கினாலும் அந்த நேரத்தில் உங்களுடைய வேலை சுமையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வேலை இல்லாமல் போயிருக்கலாம், தொழில்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், இல்ல ஏதேனும் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு வந்து அதுக்கு ஒரு கடன் வாங்கி இந்த கடனும் அந்த கடனும் சேர்ந்து நம்மளை வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கோம். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு மண் உண்டியல் ஒண்ணு வாங்கிக்கிறேன். இது ஒரு எளிமையான பரிகாரம். மண்ணால் செய்யப்பட்ட உண்டியலை வாங்கி பெருமாளுடைய ஆலயம் அல்லது ஆலயத்துல பெருமாள் சன்னதி இருந்தாலும் சரி, அங்க கொண்டு போய் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அங்கே உள்ள பட்டாச்சாரியார் அர்ச்சகர் கையில கொடுத்து அங்கே ஒரு 11 ரூபா காசு அந்த உண்டியல போட்டு பாதத்துல வச்சு வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க? பெருமாளுக்காக, பெருமாளே உன் கடனை தீர்க்க என்னால் முடிஞ்ச ஏதேனும் ஒண்ணு நான் உங்களுக்கு உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய் 2 ரூபாய் போட்டுவாங்க. உன் கடனை தீர்க்க நான் உனக்காக செலுத்துறேன், எனக்கு நான் செய்யக்கூடிய தொழில்ல எனக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்து என்னுடைய கடனை தீர்க்க நீங்க ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த உண்டியல்ல நீங்க இதைன்னு போட்டுவாங்க. என்ன முடியுமோ அதை போட்டுவாங்க. இந்த பெருமாள்கிட்ட வச்ச சங்கல்பம் இருக்கு இல்லையா, இது 100% உங்களுக்கு உண்மையாகவே நடக்குங்க. செஞ்சு பாருங்க. அடுத்து ஒரு எளிமையான பரிகாரம். இப்ப சொல்றதெல்லாம் கடன் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு சில விஷயம் கொடுத்துருக்கேன் நான்.
அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்தபடியாக அரச இலை வியாழக்கிழமையில, தேய்பெரிய வளர்பெரிய பரவாயில்ல, வியாழக்கிழமையில அரச இலை பிடிக்கணும். ஒரு இலை வியாழக்கிழமையில ஆரம்பிக்கணும். அதுல 5 ரூபாய் காயின்ஸை வச்சு என்ன பண்ணுங்க, பிள்ளையார், அரச மரத்தடி பிள்ளையார் இருப்பார், இல்லை பிள்ளையாருடைய கோவிலாக இருந்தாலும் சரி, ஆலயமா இருந்தா பிள்ளையார் சன்னதி இருக்கும், அந்த பிள்ளையாருடைய பாதத்துக்கு கீழே வச்சிருங்க. அந்த 5 ரூபாயும் அந்த அரச இலையோடு மேல 5 ரூபாய் வச்சு வச்சிடுங்க. அது சுவாமிக்கு தான், திருப்பிலாம் அதை எடுத்துட்டு போகக்கூடாது. இப்படி நீங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை 27 வியாழக்கிழமை இந்த 5 ரூபாய் நாணயத்தை அரச இலையில வச்சு பிள்ளையார் பாதத்தில் வச்சுட்டு 2 விளக்கு கொளுத்தி வச்சு அர்ச்சனை கூட பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு முடிஞ்ச அரிசி தானம் கொடுக்கலாம் கோவிலுக்கு. இல்லை அரிசி கொஞ்சோண்டு எடுத்துட்டு ஓரமா செடி ஓரமா போட்டா எறும்பு சாப்பிடும், அது ஒரு தானம் கொடுத்த மாதிரி. இப்படி செய்யும் போது ஒரு சங்கல்பம் வச்சுக்கிறீங்க, ஐயனே இந்த அரச இலையை போல், எப்படி அரசன், அரசன் இல்லையா, அரச இலைங்கிறது அரசன், நான் அரசனை போல வாழாட்டாலும் பரவாயில்ல, கடன் இல்லாம வாழணும் அப்பனே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமாண்ட வேண்டிட்டு அந்த 5 ரூபாய் காயின்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அது அவருக்கு, அது அவங்க அர்ச்சகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயிலுக்கு ஏதாவது ஒரு கற்பூரம் வாங்கி கொளுத்துக்கிட்டாலும் சரி, இப்படியும் நீங்க செய்யலாம். இது ஒரு எளிமையான வழிபாடுங்க, ஆனா சக்தி வாய்ந்த வழிபாடு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே. இப்படி நீங்க செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அன்பு உறவுகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், கடன் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் வழி, எப்படி செய்யணுங்கிறத. அதே போல கடன் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வழிபாடு 2 கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ ஒரே வீடியோவில் நம்ம ரொம்ப வழிபாடுகள் இருக்குங்க, ஒரே வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நேரம் அதிகமான நேரமா வீடியோ போட்டோம்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க அன்பு உறவுகளுக்கு, அந்த நேரம் இல்லை. அதனால சீரியல் பார்க்குற நேரத்துல கூட இதை நீங்க பாருங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நல்லதை கொஞ்சம் எடுத்துக்கிறங்க அன்பு உறவுகளே. நம்ம வாட்டுக்கு தேவையில்லாத ஒரு பொழுதுபோக்கான விஷயத்தை தேவையில்லாம போறதுக்கு இது போல நல்ல சில தகவல் கொடுக்கக்கூடிய வீடியோகளை எடுத்து முயற்சி பண்ணி பாருங்க. அந்த முயற்சி உங்களுக்கு சாத்தியமா இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நானா இருந்தாலும் சொல்றேன், என்னுடைய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் பரிகாரங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்கல அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே போயிருக்கு. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, நம்பிக்கையோட செய்யுங்க அன்பு உறவுகளை, நல்லது மட்டும் நடக்கும். ஏன்னா எவ்வளவோ எளிமையான விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. அதிகமான காசு செலவு பண்ணி தான் ஒரு பரிகாரத்தை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. எளிமையா, எப்படி ரொம்ப துல்லிதமான ஒரு உங்களுக்கு அழக விளக்கம் கொடுக்குறேங்க. இந்த மாதிரி விளக்கம் யார் கொடுப்பா என்று பேசுற அந்த தாய்மார்கள்னா, ஐயா இங்க இருந்தெல்லாம் பேசுறாங்க, உங்களை பார்க்கணும், நீங்க சொல்ற வழிமுறைகள்லாம் எங்களுக்கு அப்படியே சாத்தியமா நிஜமா நடக்குதுயா, சந்தோஷமா இருக்கு. இதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமே. உங்களுக்கு நடக்கல, நீங்க சரியா செஞ்சு உங்களுக்கு நடக்கல அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயம் கொடுக்குறோம், நடக்கலைங்க எந்த விஷயமும் ஒண்ணு கூட நடக்கல அப்படின்னா நம்ம வீடியோவை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கூட அனுப்புங்க. எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு யாராவது ஒருத்தர் அதில் திருப்பி கமெண்ட்ல போடுவாங்க, எனக்கு நடந்துச்சு. நான் பெரும்பாலும் என்ன சொல்றேன், நடந்த விஷயத்த தெரியப்படுத்த வேணாங்க, சொல்ல வேணாம், நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருப்போம். ஏன்னா நம்ம விளம்பரப்படுத்தல, எத்தனையோ பேர் ஜாதகம் பார்த்துட்டு நல்லா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த சொல்லும் போது அதை ஒரு வீடியோவை கூட போடலாம். நான் வேணாம், அந்த மாதிரி மக்களை நான் சம்பாதிக்க விரும்பலை. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல 1,90,000 பேர் வரப்போறாங்க. 89 வந்தாச்சு, 1,89,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண எப்படி வருவாங்க? நம்பிக்கை இல்லாம எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? நம்ம வீடியோ பார்ப்பாங்க, நம்பிக்கையினாலதான் பாக்குறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் உண்மையா இருக்கணும் இல்லையா? நான் உண்மையா இருக்க உங்களுக்காக நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளை. இது போன்று நல்ல நல்ல தகவலோடு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.